அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சம்பவம் வந்து இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலை. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபல்யமான ஒரு இமாம் தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலை. அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க வந்து அவங்களோட கடைசி காலத்தில் அவங்க கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு பெரிய சம்பவங்கள் தண்டனைகள் கொடுக்கப்படுது. அதில் ஒரு தண்டனை தான் அவங்களுக்கு கச அடி அடிக்கப்படுது. அவங்கள கெட்டி வச்சு அவங்களுக்கு கச அடி அடிக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், சாட்டையால் அடிக்க போகல எவ்வளோ வருத்தம் என்று, அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வருத்தம் என்றா, அவங்களுக்கு அந்த கச அடி அடிக்க போகல அந்த வருத்தத்தில் மூத்திரத்துக்கு பதிலாக ரத்தம் போச்சான். அவ்வளோக்கு அவங்களுக்கு கச அடியால் அடிக்கப்படுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த சம்பவத்தில் அவங்களுக்கு உம்மத்தை பற்றி இந்த கவலை, அவங்க உம்மத்தை பற்றி எவ்வளோ கவலைப்பட்டாங்கன்றா, அவங்க அந்த கசை அடிக்க போகல அவங்க ஒரு துவா செஞ்சாங்களாம். அந்த கசையால் அவங்களுக்கு அடிக்க போகல, சாட்டையால் அடிக்க போகல, அவங்க ஒரு துவா செஞ்சாங்களாம். அந்த ஒவ்வொரு சாட்டையால் அடிக்க போகல, யா அல்லாஹ், இந்த மனுஷன் எனக்கு சாட்டையால் அடிக்கிறானே, இவன் எவ்வளோ வேகமாக எனக்கு சாட்டையால் அடிக்கிறானோ அதை விட வேகமாக அவனுடைய பாவத்தை மன்னிச்சுடு என்று அப்படி துவா கேட்டாங்களா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, அவ்வளோ பெரிய வலியை கொடுத்து கொண்டிருக்கிறார், அந்த மனுஷனுக்கு கூட அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த மனுஷன் பாவத்தை எனக்கு அடிக்கிற வேகத்தை விட, எனக்கு சாட்டையால் அடிக்கிற வேகத்தை விட வேகமாக அவன் பாவத்தை மன்னிச்சுட்டு அப்படின்னு சொன்னால், இவர் சாட்டையை எடுத்து அடிக்கிறாரு, அதை அடிக்க கொள்ள இவர் சும்மா சரி இவருக்கு மவுத்து வந்துன்னு சொன்னால், இவர் அதை அடித்த பாவம் மன்னிக்கப்பட்டு தான் இவர் மவுத் ஆகுறாரு. அதை விட வேகமாக அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா செய்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். இவங்களை பார்த்து எங்கள்கிட்ட தலைக்கு வந்து யோசிக்கவே இல்லை, இப்படி ஒரு மனுஷரா. இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு மனுஷன் சின்னதா ஏசினாவோ கத்தினாவோ அவங்கள பற்றி அப்படி ஒரு கோபம் வருது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் மேசையில் கொஞ்சம் மனசனோ அடிக்கல எங்கிட்ட நாங்கள் திருப்பி பேசிட்டோம் கத்துறோம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு அதை தாங்கலாம். ஆனால் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாட்டையால் அடிக்கிறாங்க, மூத்திரத்துக்கு பதிலாக ரத்தம் போகுது. அந்த வழியிலையும் அந்த மனுஷன் பாவத்துக்கு துவா கேட்குறாங்க, பாவ மன்னிப்புக்கு ஆகிறது துவா கேட்குறாங்கண்டா, அவங்களுக்கு உம்மத்தை பற்றி இந்த கவலை யோசிப்பாரு. அவங்க எவ்வளோ தூரத்துக்கு உம்மத்தை பற்றி கவலைப்பட்டிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த கவலை எங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கேட்குது. நான் சொல்லலை எங்களுக்கு அடிக்கக்குள்ள துவா கேட்கல சொல்லி, அட்லீஸ்ட் ஒருத்தர் எங்களுக்கு கத்துறாரு ஏசுறாரு இந்த டைமில், சரி ஒன்றுமே செய்யலை, அவர் தொழாமிக்கிறாரு, அவர் தீன் இல்லாமிக்கிறாரு, அவர்கிட்ட பாவ மன்னிப்புக்கு நாங்கள் துவா செய்கிறது. எங்களுக்கு ஒருத்தர் என்ன சரி சொன்னால் நாங்கள் ட்ரை பண்ணுறது அவருக்கு துவா, அவரை நேர்வழி காட்டுறதுக்கு. நல்லா நினைவச்சுக்கோங்க, நாங்கள் ஒருத்தருக்கு வந்து என்ன செய்கிறதால, ஒருத்தருக்கு வந்து நாங்கள் திருப்பி பதுவா செய்கிறதால அவர் நல்லவர் ஆக போகிறல்ல. நாங்கள் ஒருத்தர் எங்களுக்கு அநியாயம் செய்கிறாரு, நாங்கள் அவருக்கு பதுவா செய்கிறோம், அவர் இன்னும் கெட்டதான் ஆவார், இன்னும் எங்களுக்கு கெடுதி தான் செய்வார். ஆனால் அதுக்கு பதிலாக நாங்கள் ஒருத்தருக்கு துவா செஞ்சுன்னு சொன்னால் அவர் திருந்துவார், அவரே வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பார் செஞ்ச அநியாயத்துக்கு. எவ்வளோ தூரத்துக்கு என்றா, இப்போ அபு ஹனீஃபாவோட சம்பவத்தில் வருது, பொறோ காலத்தில் எந்த மனுஷன் அவருக்கு சாட்டையால் அடித்தாரோ அந்த மனுஷன் வந்து திரும்பி அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. ஏன் அப்படி செஞ்சாரு தெரியுமா? அந்த இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட துவா அந்த மனுஷனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பு கேட்கக்கூடிய மனுஷனா, நல்ல மனுஷனா மாத்துறான். நான் என்ன சொல்ல வரேன்டா, இன்றைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் எங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ நடக்குது. ஆனால் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் அந்த மனுஷருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உள்ளத்தை எங்களுக்கு தரணும், உங்களுக்கு எனக்கு எல்லாரும் தரணும். அந்த உம்மத்துடைய கவலைக்கிற உள்ளத்தை, யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, எனக்கு ஒரு மனுஷன் அநியாயம் செய்கிறான் அவன் கூட நரகத்துக்கு போகக்கூடாது என்ற அந்த உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தரணும். அந்த உள்ளமிக்குதே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மனுஷி ஏசி கொண்டிருக்கிறா, கத்தி கொண்டிருக்கிறா, அப்போ வந்து அவங்க ஏசி பெய்து கொண்டிருக்கிறா, அவங்க என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட சாமனத்தை எடுத்துக்கொண்டு போகிறாங்க, உதவி செய்கிறாங்க. அதை கிளவி ஏசி வாரா. அப்போ வந்து ஏசி கொண்டு வந்து அதை அவட எல்லை அடைஞ்சோடனே திருப்பி கொடுக்குறாங்க. கேட்குறாங்க அதை மூத்தாட்டி பெண், இந்த இவ்வளோ நல்ல மனுஷன் ஆகிக்கிறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் ஏசி கொண்டு வந்தீங்களே அது முஹம்மத் தான் நான் என்று. நீங்கள் போய் அந்த அவங்களா நீங்கள் எவ்வளோ நல்லவர் ஆகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். நான் என்ன சொல்ல வரேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏசுகிற டைம்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசால துவா தான் செஞ்சுப்பாங்க.
இன்றைக்கு நாங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுதான் நபி ஸல்லல்லாஹு பெரிய சுன்னத். இன்றைக்கு எத்தனையோ சுன்னத்துகளை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இந்த அஹ்லாக் இது நல்ல குணம் நபி ஸல்லல்லாஹு சொன்னால் நான் வந்ததே இது அஹ்லாக்கை பூர்த்தி செய்யத்தான். இஸ்லாம் என்றாலே அஹ்லாக் தான், இது நல்ல குணம் தான். இன்றைக்கு இந்த இந்த கவலை, உம்மத்தை பற்றி கவலை, எல்லாரும் சொர்க்கம் போகணும், யாரும் நரகம் போகக்கூடாது, எல்லாரும் களிமா கிடைக்கணும் என்ற கவலை எங்களோட உள்ளத்தில் எவ்வளோ தூரத்துக்கு கேட்குது. இந்த கவலை எங்களோட உள்ளத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கொண்டு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு ஹிதாயத்துக்கு எங்களை காரணமாக்குவான். எங்களுக்கு தேவை எப்படி அந்த கவலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கி வச்சானோ அதே மாதிரி நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை பற்றி கவலைப்படுற நேரம், நபி ஸல்லல்லாஹு தீனை பற்றி கவலைப்படுற நேரம், இந்த எல்லாரும் ஹிதாயத் கிடைக்கிறேன்னு கவலைப்படுற நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழி காட்டுவான். எப்படி மக்களுடைய ஹிதாயத்துக்காக நீ உழைப்பு செய், இப்படி உழைப்பு செய், இப்படி வேலை செய், இப்படி வேலை செய், அப்படி செஞ்சால் மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்கிட்ட புறத்தால் உங்களுக்கு அந்த ஞானங்களை அந்த அறிவுகளை போடுவான். நீங்கள் எப்படி தீனோட உழைப்பு செய்யணும் அதை பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.